அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு க்ளோஸ் நெக் ப்ளவுஸ்ல ஒரு 7 பகுதி வந்து இதுல பண்ணியிருக்காங்க. அதாவது 51வதுலருந்து இந்த 57வது வீடியோ வரைக்கும் உங்களுக்கு க்ளோஸ் நெக் ப்ளவுஸ்ல மார்க் பண்ணி கட்டிங் போடுற வரைக்கும் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ, அது அத்தனையுமே இதுல நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல வந்து அதனுடைய இது 7வது பகுதி. இதுக்கு முன்னாடி 51வது பகுதியிலிருந்து நீங்க பாருங்க. இது முழு வீடியோவும் உங்களுக்கு நல்லா புரியும். க்ளோஸ் நெக்ல நாளைக்கு நீங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போது அது எந்த விதமான சந்தேகமும் இல்லாம நீங்க தைக்க முடியும். அவ்வளவு விஷயங்கள் இதுல சொல்லி இருக்குது. அதனால எடிட் பண்ணி உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் இதுல நான் உள்ள கோர்த்து வச்சிருக்கிறேன். அதனால நீங்க இதை மிஸ் பண்ணாம நீங்க பாருங்க. இந்த வீடியோ மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா 51வது பகுதியில இருந்து பாருங்க. உங்களுக்கு இந்த ப்ளவுஸ்னுடைய ஒட்டுமொத்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் எல்லாமே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு தெளிவு கிடைக்குது, இதுல ஓரளவுக்கு புரியுது அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பலை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிபிகேஷன் அழுத்தி வச்சிருங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். இரவு 9 மணிக்கு தான் நான் வீடியோ அப்லோட் பண்றேன். தினமும் போட்டுட்டு இருக்கோம். அதனால ஒரு நாள் கூட தகராம நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி 9 மணி ஆச்சுனாவே நீங்க வீடியோ ஓபன் பண்ணி பார்க்கலாம். நீங்க கேட்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாமே கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கும். நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த 77 வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஒவ்வொருத்தரும் என்னென்ன கேள்வி கேட்டிருக்கிறீங்க, எந்த வீடியோக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க எதை பத்தி கேட்டிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் அதனுடைய விளக்கங்கள் எல்லாமே முழு விளக்கமா அது சொல்லி கொடுக்குற அளவுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். அதனால நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ச்சி வீடியோ பாருங்க. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா கப் சைஸ் நல்லா கொஞ்சம் பெருசா இருக்கு, அவங்களுக்கு சில மாற்றங்கள்லாம் அளவு மாற்றங்கள்லாம் செய்யணும். அதாவது க்ளோஸ் நெக்ல கப் சைஸ் பெருசா இருக்கிறவங்களுக்கு சில மாற்றங்கள்லாம் செய்யணும். ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், கப் சைஸ் பெருசா இருக்கிறவங்களுக்கு நார்மலா ஒரு பிளவுஸ் தைக்கும் போது வரக்கூடிய சில பிரச்சனைகள் வந்து ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். ஆனா க்ளோஸ் நெக் வைக்கும் போது நமக்கு எல்லாமே கழுத்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும், ஷோல்டர் ஒரு மாதிரி அழுத்தின மாதிரி இருக்கும், ஆம்ஹோல் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு இழுத்து ஒரு மாதிரி சுருக்கம் வர மாதிரியும் இல்லாட்டினா ஒரு கையை ஒரு மாதிரி தூக்க முடியாத அளவுக்கு வரும். அதனால க்ளோஸ் நெக் அப்படிங்கும் போது உங்களுக்கு டோட்டலா எல்லா பகுதியுமே இழுத்து பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த மார்பகம் பெருசா இருக்கிற அவங்களுக்கு என்னென்ன அளவுகள் வந்து ஆல்டர் பண்ணி அதுக்கப்புறமா கட்டிங் போடணும் அப்படிங்கிற விளக்கம் இந்த வீடியோல கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற 6 வீடியோல இங்க என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுல இருக்கிற எல்லா சந்தேகமும் இதுல கேட்டிருப்பாங்க. எல்லாமே சின்ன சின்ன கேள்வி தான் கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும். அதனால மார்க்கிங் கட்டிங் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேண்டாம். இதுல கேட்டிருக்கிற கேள்விக்கு உண்டான பதிலே நீங்க கவனிங்க. அதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும். அதை நீங்க பிளவுஸ் தைக்கும் போது நீங்க அதை புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு அடிப்படையா நீங்க கத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த கேள்வி பதில் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதனால தொடர்ச்சியா வீடியோ பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ்ல ஏற்படக்கூடிய அத்தனை சந்தேகத்தையுமே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேம் சொல்லுங்க மேம். இப்போ வந்து ஹெவி பஸ்டா இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு மெஷர்மெண்ட் சொன்னீங்கல்ல மேம், 1 இன்ச் தான் வருது மேம். மேல வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து 38 மேம். கீழே வெஸ்ட் ரவுண்ட் வந்து அதை விட 4 இன்ச் கம்மியா வருது மேம். 34 தான் வருது. சரிங்க. அதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவி பஸ்டா இருக்கிறதுனால எப்படி 1 இன்ச் போடலாமா மேம்? 1 இன்ச் தான். ஏன்னா அது வித்தியாசம் 1 இன்ச் தான் வருது. ஏன்னா அவங்களுக்கு இடுப்பும் அதுக்கு தகுந்த மாதிரி பெருசா இருக்கிறனால அதை நம்ம ஹெவி பஸ்ட்னு சொல்ல முடியாதுங்க. அவங்க பாடிக்கு அது கரெக்ட் தான். இப்ப இதுவே நீங்க 38 இருக்கு, இடுப்பு வந்து 30 தான் இருக்கு அப்படின்னா தான் உங்களுக்கு ஹெவி பஸ்டா வருங்க. சரிங்களா? அதனால நீங்க 4 இன்ச் வித்தியாசம் வருதுன்னா 1 இன்ச் கொடுத்தீங்கன்னா போதும். மேல உயரம் மேம், இந்த டாட்டோட உயரமும் அதே 3.5 இன்ச் கொடுக்கலாங்களா? 38ன்னா 9.5 இன்ச் வருதுங்களா? 9.5 கீழே வந்து 4.25 வரும். அப்ப நீங்க ஒரு 3/4 இன்ச் குறைச்சாங்கன்னா கூட போதும். ஏன்னா அவங்களுக்கு பஸ்ட்டுக்கு வெட்டுது அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. 1 இன்ச் காமன் எல்லாத்துக்குமே. அவங்களுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை இல்ல நீங்க ஃபுல்லாவே வைக்கணும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப நான் எடுத்த கிளாஸ் வரைக்குமே நீங்க வந்து மேக்சிமம் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பேசிக் வந்து சொல்லுங்க மேம். இந்த இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்ல வந்துட்டு நம்ம ஹைட் குறிக்கிறோம்ல மேம். ஃபர்ஸ்ட் நம்மளோட செஸ்டோட ஃபர்ஸ்ட் அந்த மிடில் பாயிண்ட் வைக்கிறோம் இல்லையா, அது வந்து எதில் அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு இந்த ஹூக் பட்டிக்கும் இதுக்கும் கேப் வந்து நம்ம டவுட் இருந்துச்சுன்னா எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மேம்? புரியலைங்க. சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த சைட்ல ஹூக் பட்டிக்கும் இடையில இருக்கிற கேப் வந்து கரெக்டா தான் மெஷர் பண்ணி இருக்கிறதான்னு சொல்லி எப்படி செக் பண்ணிக்கலாம் மேம் வச்சதுக்கு அப்புறமா? அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்றது
இப்ப மிட் பாயிண்ட் வந்து 8 இன்ச் வருதுன்னா இங்க ஒரு மார்க் பண்ணுவாங்களா, இது ஷோல்டர். சரிங்களா? இந்த 8 இன்ச்சுக்கு ஒரு லைன் போடுவீங்க, ஃபுல்லாவே லைன் போட்டுக்கோங்க. இது வந்து அப்ராக்சிமேட்டா நீங்க மார்க் பண்ண ஒரு இடம். இப்ப இங்க வந்து 4 இன்ச் எந்த இடத்துல வருதோ, இதுதான் ஓபன் அப்படின்னா இங்க இருந்து இங்க 4 இன்ச் எங்க வருதோ அதுதான் மிட் பாயிண்ட் கேப். அதுல இருந்துதான் நம்ம 4 இன்ச் வந்து அரை இன்ச் உள்ள தள்ளிக்கிறோம். 4 இன்ச் வந்து காமனா எல்லாருக்குமேவா மேடம்? இல்லம்மா, நீங்க இங்க எடுக்கிறதுல பாதி இங்க குடுக்குறீங்க, அதே பாதி இங்க குடுக்குறீங்க. ஓகே 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 மேம். அதுலதான் அரை இன்ச் உள்ள தள்ளுறீங்க, இங்க ஒரு 1 இன்ச் மேல ஏத்துறீங்க. ஓகே மேம், புரியுது. அதுவே உங்களுக்கு வந்து சப்போஸ் ஓப்பன் வந்து பேக்ல வைக்கிறீங்க அப்படின்னா இங்க ஒரு 1/4 இன்ச் இன்னும் கூட ஒரு 1/4 இன்ச் நீங்க இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளிக்கலாம். ஏன்னா இங்க வந்து ஓப்பனுக்காக நமக்கு சீம் அலவன்ஸோ இது வந்து தேவைப்படாது. சரிங்களா? இங்க வந்து இது வந்து நம்ம ஃப்ரண்ட் ஓப்பன் வைக்கும் போது நமக்கு இதுல இந்த அளவுக்கு போயிடும். அது போகதான் இங்க நமக்கு வந்து அளவு வருது. அப்ப இங்க சீம் அலவன்ஸே நமக்கு போகல அப்படின்னா நீங்க இங்க 4 வைக்கிற இடத்துல இன்னொரு 1/4 இன்ச் பண்ணி 3/4 குறைச்சு கூட வச்சுக்கலாம், 3.25 கூட வச்சுக்கலாம். அது எல்லாமே நம்ம ஆனா அந்த 1/4 இன்ச்லயோ அரை இன்ச்லயோ பஸ்ட் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே ரொம்ப அஃபெக்ட் ஆகுற அளவுக்கு வராது. ஏன்னா நமக்கு பஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் நிப்பிள் பாயிண்ட். மற்றபடி அதை சுத்தி வர ஸ்பேஸ் ஃபுல்லாவுமே நமக்கு வந்து பஸ்ட் பாயிண்ட் தான். அதனால ஒரு அரை இன்ச் டாட்டை மேல ஏத்தி கீழே இறக்குறனாலயோ இல்ல மிட் பாயிண்ட் கிட்ட கொண்டு வந்து ஒரு 3/4 இன்ச் அரை இன்ச் டிஸ்டன்ஸ்ல டாட்டை நிறுத்துறனாலயோ எந்த ஒரு ப்ராப்ளமுமே நமக்கு வராது. சரிங்களா? அதனால ஒரு அரை இன்ச் 1/4 இன்ச் வரைக்கும் உங்களுக்குள்ள எந்த மிஸ்டேக் வந்தாலுமே அது பெருசா ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. அது நீட்டா பினிஷிங்கா தான் வரும். ஒரு கால்குலேஷன் படி நம்ம போட்டு ஒன்னு தச்சு உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும்னா மட்டும் நீங்க அதை மாத்தினீங்கன்னா போதும். ஏன்னா பிரின்சஸ் கட்டுக்கு தான் மெயினா நம்ம அதை பார்ப்போம். ஏன்னா அதுல வந்து நம்ம வெட்டி தைக்கிறனால அந்த இதை வந்து கரெக்டா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு அரை இன்ச் தள்ளணும் அப்படின்னா அதையே மிட் பாயிண்டா வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். மேம், இது ஷோல்டர் ஸ்லோப் வந்து நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, 1.5 இது 1.25 1.5 எடுக்கிறோம் இல்லைங்களா, அது கட் பண்ணிடணும் அவ்வளவுதான். இல்ல ஸ்லீவ் வந்து அது நெக்ஸ்ட் இருக்கும். ஆமாங்க, அது கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஷோல்டர் அளவும் வரும், ஸ்லீவ்னுடைய ஆம்ஹோல் ரவுண்டும் அதுக்கப்புறம் தான் வரும். இப்ப நீங்க எடுத்திருக்கிற ஆர்ம்ஹோல் லென்த் வந்து இன்க்ளூடிங் ஷோல்டர் ஸ்லோப் பிளஸ் ஸ்லீவ் அலவன்ஸ் ரெண்டுமே சேர்த்து எல்லாம் சேர்த்து தான் 1/2 ஷோல்டர், அதே 1/2 ஆர்ம்ஹோல் லென்த். அதுல வந்து உங்களுக்கு ஷோல்டர் ஸ்லோப்பையும் கட் பண்ணிடுவீங்க, சீம் அலவன்ஸையும் விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் வர்றதுதான் உங்களுக்கு ஆர்ம்ஹோல் ரவுண்ட். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. பேசிக்கா பிளவுஸ்ல எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க கிளாஸ் முடிக்கும் போது டவுட்டோட முடிச்சா அது எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கும் வேல்யூ இல்ல, உங்களுக்கும் இது இல்ல. அதனால மேக்சிமம் பேசிக் பிளவுஸ், மற்றதெல்லாம் உங்களுக்கு டவுட் இருந்தா கூட அது வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஆனா பேசிக்கா தைக்கிற அந்த ஒரு நார்மல் ரவுண்ட் நெக் பிளவுஸ், கிராஸ் கட்டிங் பிளவுஸ்ல அந்த கால்குலேஷன் எடுக்கிறது, நம்ம கன்வெர்ட் பண்றது, ஷோல்டர் மெஷர்மெண்ட் மார்க் பண்றது, அது எல்லாத்துக்குமே நிறைய கால்குலேஷன் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால அதுல வந்து உங்களுக்கு எந்த டவுட்டோடையுமே நீங்க வந்து இது கிளாஸ முடிக்க கூடாது. அதனால பேசிக்கான பிளவுஸ்ல எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே அதை கேட்டு நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸ் வரும்போது அந்த டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணிடுவேன். ஏன்னா மாடல் அப்படிங்கிறது வந்து பேசிக்கை வச்சுதான் நம்ம வந்து மேல கொண்டு வரோம், அந்த பேசிக் டைப் வச்சுதான். அப்படி இருக்கும்போது பேசிக்ல எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் நீங்க எத்தனை பிளவுஸ் தைச்சாலும் அந்த மிஸ்டேக் அதுல வந்துட்டே தான் இருக்கும். அதனால பேசிக்கா நம்ம தைக்கிற பிளவுஸ் ரவுண்ட் நெக் கிராஸ் கட்டிங் பிளவுஸ்ல கால்குலேஷன்லயோ கன்வெர்ட் பண்றதுலயோ இல்ல நீங்க எடுக்கிற அளவுலயோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. மேம் சொல்லுங்க. கை நீளம் வந்து மேம் 8 இன்ச்சு வைக்கிறேன் மேம், அடிக்கை வந்து 3.5 இன்ச்சு வைக்கிறேன் மேம், ஜஸ்ட் ரவுண்டு 35 தான் மேம். ஆனா எனக்கு வந்து சுருக்கமா வருது மேம் கை ரவுண்டுல. சுருக்கம் வர்றதுக்கு காரணம் வந்து நீங்க கட்டிங்ல வந்து உங்களுடைய கரெக்டான அந்த ஷேப் வந்து கொண்டு வர வரைக்குமே அந்த சுருக்கம் வரதான் செய்யும். சரிங்களா? அந்த ஹாஃப் வரைக்கும் எப்படி கொண்டு வரணும், அந்த ஹாஃபுக்கு மேல எப்படி உள்ள கர்வ் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கறது எல்லாமே நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாதான் அந்த சுருக்கத்தை வந்து நீங்க அவாய்ட் பண்ண முடியும். அதுவே தைக்கும் போதும் அதே மாதிரிதான், நல்லா பினிஷிங்கா தைச்சு வரும்போது உங்களுக்கு அந்த சுருக்கம் அந்த இதெல்லாம் வராது. ஆனா ரொம்ப ஹெவியான கிளாத்தா இருந்தா அந்த சின்ன சுருக்கம் கூட பெருசா காட்டும். ஆனா சுருக்கமே இல்லாம எல்லாம் நம்ம போடவும் முடியாது. ஒரு சின்ன சின்ன இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கம் வரதான் செய்யும். அது வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்காக கம்ஃபர்ட்டுக்காகவும் தான் இருக்கு. அதனால சுருக்கமே இல்லாம தைக்கவும் முடியாது. அதனால உங்களுக்கு வந்து அது ரொம்ப
பார்க்கும் போதே இதென்ன இப்படி தைச்சிருக்கீங்கிற அளவுக்கு இல்லாம நார்மலா உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிற வரைக்கும் இருந்தா அது ஓகே தான். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்றீங்க. அது போக போக அந்த வளைவு, ஆம்ஹோல் வளைவு வெட்டுறது, ஸ்லீவ் வெட்டுறது, ஃப்ரண்ட் ஆம்ஹோல் டீப் வெட்டுறது, இது எல்லாமே வந்து நீங்க கவனிக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணு நீங்க எப்படி வெட்டுறீங்க, இதே மாதிரிதான் வெட்டி இருக்காங்களா, இதே மாதிரிதான் சொல்லி கொடுத்தாங்களாங்கிறதையும் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பார்த்துட்டு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி. மேடம் ஃபுல் கிராஸ் வச்சு கட்டிங் போடலாங்களா இல்ல ஒரு மீடியம் கிராஸ் வச்சா போதுங்களாங்க மேடம், இல்ல யாருக்கு எப்படி வைக்கலாங்க? நார்மலான பஸ்ட்டுக்கு வந்து நார்மலா போட்டீங்கன்னா போதும். ரொம்ப பஸ்ட் ஹெவியா இருக்கு அப்படின்னா மட்டும் ஃபுல் கிராஸ் வைக்கலாம். ஆனா நீங்க கேம்பிரிக் மெட்டீரியல்ல வந்து ஒரு 38 35க்கு மேல எல்லாம் ஃபுல் கிராஸ் வைக்க முடியாது. ஏன்னா சைட்ல கிளாத் இருக்காது. அதனால அதுல எவ்வளவு வருதோ அந்த அளவு தான் மேக்சிமம் நம்ம வைக்க முடியும். ஏன்னா சைட்ல நமக்கு 1 இன்ச் 1.5 இன்ச் வேணும் அப்படின்னா நம்ம ஃபுல் கிராஸ் கொடுத்தோம் அப்படின்னா சைட்ல கிளாத் இல்லாம போகும். ஏன்னா உங்களுக்கு அகலமே பாத்தீங்கன்னா இப்ப வர கிளாத் கம்மியா தான் வருது. இதே ஃபுல் வாயில் பிளவுஸா இருந்தா நல்லா வரும். லைனிங் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் கம்மியா தான் வரும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கொடுத்து. ஓகேங்க மேடம், தேங்க்யூ மேடம். இப்ப சொல்லுங்க நீங்க. மேம் அது இந்த ஃப்ரண்ட் பார்ட் வச்சு பேக் பார்ட் வச்சு ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்றோம்ல மேம், முன்னாடி ஒரு 1/4 இன்ச் ஸ்லோப் கொடுக்குறோம்ல மேம். ஃப்ரண்ட் நெக் கிட்ட சொல்றீங்களா? இல்ல ஊப்பட்டி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஹூக் கிட்ட சொல்லுங்க. அது வந்து எல்லாருக்கும் கொடுக்கணுமா மேம், இல்ல வந்து ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாமா, இல்ல எல்லாருக்குமே கொடுங்க. கழுத்துக்கு லூஸ் வருது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க கொடுத்துக்கலாம். சப்போஸ் பஸ்ட் வந்து நல்லா மேலேயே இருக்கு, அவங்களுக்கு நார்மலா தைச்சு போட்டாவே ஹூக் இழுத்து போடுற மாதிரிதான் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வேண்டாம். மத்தபடி எல்லா அளவுக்குமே நீங்க கொடுத்துக்கலாம். சரிங்க மேம். அப்புறம் இன்னொரு டவுட் மேம், இது பேக் பார்ட்ல இருந்து ஃப்ரண்ட் பார்ட் அளந்து மெஷர்மெண்ட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் கம்மியா இருக்கணுமா மேம்? பேக் பார்ட்ட வச்சு அளக்க வேண்டாம். நம்ம செஸ்ட் ரவுண்ட் நீங்க கால்குலேஷன் போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ 9.25 வருது அப்படின்னா நீங்க அந்த ஸ்லோப் கட் பண்ணது போக 9.5 இன்ச் நமக்கு வரணும். அந்த 1/4 இன்ச் மட்டும் கம்மியா வரணும். அப்பதான் அந்த கிராஸுக்கும் ஸ்ட்ரெயிட்டுக்கும் வித்தியாசம். அதாவது இழுக்கும் போது எக்ஸ்பெண்ட் ஆகும், இழுத்து நம்ம ஹூக் போடும்போது லூஸ் வரும். அது வராம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு 1/4 இன்ச் நம்ம கம்மியா வைக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப அந்த ஸ்லோப் கட் பண்ணா அது மட்டும் போதும்ல மேம்? அந்த 1/4 இன்ச் ஸ்லோப் கட் பண்ணுவோம்ல அது மட்டும் போதும்ல உங்களுக்கு? போதும், அது மட்டும் வெட்டினா போதும். நீங்க டோட்டலா ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து ரொம்பவே டீப் நெக் வச்சீங்கன்னா நீங்க 1/2 இன்ச் வெட்டிக்கலாம். ஒன்னும் அது ஏன்னா உங்களுக்கு அது லூஸ் வந்துட்டே தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் போடும்போது டைட்டா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா என்னமோ ஃப்ரண்ட் நெக் லூஸ் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வரவங்களுக்கு எல்லாம் நீங்க 1/2 இன்ச் தாராளமா கொடுத்துக்கலாம். டீப் வைக்கும் போது, அதாவது தின் ஷோல்டர் வச்சு டீப் வைக்கும் போது 1/2 இன்ச் கூட கொடுத்துக்கலாம். இல்லைங்க மேடம், செஸ்ட் கட்ட ஆம் கோல் கட்டையும் நீங்க ஒரு 1/4 இன்ச் முன்னாடி தள்ளிக்கோங்க. டோட்டலா ஒரு 1/2 இன்ச் அந்த ஸ்னோக்கோட இந்த ஒரு 1/4 இன்ச் முன்னாடி தள்ளும் போது 1/2 இன்ச்சா இருக்கட்டும். பேக் அளவை விட ஃப்ரண்ட் செஸ்ட் அளவுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் கிளாஸ் எடுக்கும்போது சொன்னேன் அது இல்லைங்க, போன டைம் நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லிருக்கீங்க. இல்ல நான் பொதுவா சொல்றது விஷயம் என்னன்னா, நீங்க ஸ்லோப் எல்லாம் வெட்டிட்டு மெஷர் பண்ணி நாச் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கிற 1/4 செஸ்ட்டை விட 1/4 இன்ச் கம்மியா இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு லூஸ் வர்றவங்களுக்கு நீங்க 1/2 இன்ச் கொடுக்கலாம், தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அதை நமக்கு 1/2 இன்ச் நம்ம கொடுக்குறோம்னு கொடுத்துட்டு அது 2வது 3வது ஹூக்கை வந்து ரொம்ப டைட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம கிராஸ் கொடுக்கும்போது எல்லா ஹூக்கும் தான் அஃபெக்ட் ஆகும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 1/4 இன்ச் கொடுக்குறோம் அப்படின்னா 2வதுக்கு பாத்தீங்கன்னா கம்மியா வரும், 3வதுக்கு வராது. அதுவே நீங்க 1/2 இன்ச் கொடுத்தீங்கன்னா 2வது ஹூக்குமே அதுல வந்து டைட் ஆகும். அதனால அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கொடுங்க. இல்ல ஹூக்க கட்ட நீங்க ஸ்னோக்கு வந்து 1/4 இன்ச் தான் கொடுக்க சொன்னீங்க. ஆனா செஸ்ட்ல வந்து ஒரு 1/4 இன்ச் அங்கேயும் கம்மி பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் முன்னாடி கொண்டு வந்துருங்க ஒரு 1/4 இன்ச். அப்ப நீங்க ரெண்டையும் சேர்த்தும் போது ஒரு 1/2 இன்ச் கம்மி ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. சொல்லி நான் இப்ப எடுக்கிற கிளாஸ்ல முன்னாடி கொண்டு வர சொல்லி எதுக்குமே சொல்லலைங்க. பழைய வீடியோஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க. நான் ஏன்னா அந்த சைட்ல ஆம்ஹோல் நம்ம கம்மி பண்ணும் போது நெக் வச்சு கிராஸ் செக் பண்ணும் போது ஆம்ஹோல வந்து நீங்க ஒன்னா 1/4 இன்ச் அவுட்டர்ல கொண்டு போங்க, அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட்டை வந்து முன்னாடி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பேன். அது வந்து நம்ம வேண்டாம். அது வந்து வேற அந்த வீடியோஸ்ல நம்ம வந்து அதுல சொன்ன விஷயம், அது வந்து இதுல ஃபாலோ பண்ண வேண்டாம். இதுல வந்து இந்த ப்ரொசீஜரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மேம் ஸ்ட்ரைட் கட்டிங் வந்து அந்த 1/4 இன்ச் வேணாம்ல மேம்? ஸ்ட்ரைட் கட்டிங்க்குமே நீங்க டாட் பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் இப்படி தனியா நீட்டிட்டு நிக்கும். அந்த மாதிரி வரும்போது அதை கொஞ்சம் வெட்டினாதான் அது நல்லா இருக்கும். இல்லாட்டினா வி ஷேப் மாதிரி வரும் ஓபன் பீஸ். இல்ல கால்குலேட் பண்ணும்போது அந்த 1/4 இன்ச் கம்மி அந்த செஸ்டோட கால்குலேஷனுக்கு அதுக்கு கேக்குறேன். இல்ல அந்த கிராஸ் கட் பண்றது தானே சொல்றீங்க? இல்ல கிராஸ் ஓகே, அந்த 1/4 இன்ச்
செஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் முன்னாடி வரணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா ஆமா கிராஸ் கட்டிங் அது வந்து ஸ்ட்ரைட் தேவையில்லை தானா? தேவையில்லைங்க. ஓகே மேம். ஓகேங்கம்மா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.